நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து போகும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 147 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரங்க அழகாக சொல்கிறார், கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்ல சமாரி. நாம் கஷ்டப்பட்டு நொறுங்குண்டு அந்நாள் நொறுங்குண்ட இதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்தபோது கர்த்தர் அவள் விண்ணப்பத்தை கேட்டார் அல்லவா, அதே போல நறுங்குண்ட இதயத்தோடு உண்மையோடு அப்பான்னு சொல்லி கலங்கி நிற்கிற அவருடைய பாதத்தில் போய் அமர்ந்து அவர் பாதத்திலே பற்றி கொள்கிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நான் வருத்தப்பட்டு பாருங்க சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாமே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாத தருவேன் என்று சொன்னார் அல்லவா நம் ஆண்டவர். அவர் நம் இருதயம் நொறுங்குண்டு எந்தெந்த காரியங்களில் நொறுங்குண்ட இதயத்தோடு அவருடைய பாதத்திலே போய் அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கண்ணீரை சமர்ப்பிக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த காரியத்திலே உங்களை குணமாக்கி உங்கள் காயங்களை கட்டி, அது எந்த அடிக்காயம் முதல் அவர் குணமாக்கி சீழ்பிதுக்கி கட்டி அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்போ ஏற்பட்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பாதத்திலே நம் இருதயத்தை நொறுங்குண்ட இருதயத்தோ அவருடைய பாதத்திலே ஊற்றி விடலாமா? என்ன பிரச்சனையாது கர்த்தர் செய்ய வல்லவர். ஏன்னா அவர் சர்வா லோகாதிபதி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சகலத்தையும் உண்டாக்கினவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா காரியம் என்ன காரியமா இருந்தாலும் எப்பேற்பட்ட காரியம் அவர் குணமாக்குவார், அவர் சரி செய்வார். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்க எங்களை நல்ல தகப்பன், தர்மையான நாளுக்காக கூட கூடி நன்றி தகப்பன். நாளின் காலை முதலையும் மட்டுமாயும் உடைய தயவுள்ள கரம் உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி தகப்பனே. நேரத்தில் மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. நொறுங்குண்டே இருந்தோம் கண்ணீரோடு உடைய பாதத்தை பற்றி பிடி அப்பா. இந்த காரியத்திலே எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, இந்த பலவீனத்திலே எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு பற்றி பிடித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க குணமாக்கு, அவருடைய காயங்களை கட்டுங்க தகப்பன் அப்பா. அதற்கான எல்லா காரியங்களையும் நீங்க மாற்றி நீர் அவர்களை ஆற்றி தேற்றி கண்ணீரை துடைத்து நீர் அவர்களை ஜெயங்கொள்ள வைங்க தகப்பன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் இதற்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.